Hi friends, welcome to Indian Recipes Tamil. நம்ம இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக பிடி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பேன் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அதில் 1 டீஸ்பூன் அளவு எள்ளு, நான் வெள்ளை எள் சேர்த்துருக்கேன், நீங்கள் கருப்பு எள் கூட சேர்க்கலாம். அது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சின்ன சின்னதாக நறுக்கின தேங்காய் சில், அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி வறுத்து பிடி கொழுக்கட்டை செஞ்சிங்கன்னா 5 நாள் ஆனாலும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். இதில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அதில் வெல்லம் சேர்த்துருங்க. வெல்லம் நல்லா கரையணும். மண் இல்லாத நயமான வெல்லமாக எடுத்துக்கோங்க. அது 3/4 கப் அளவு சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவு தண்ணிக்கு 3/4 கப் அளவு வெல்லம். வாசனைக்காக 1/2 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கூடவே இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த வெல்லம் நல்லா கரையிறது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா இதில் அரிசி மாவு சேர்க்கணும். இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு, தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதில் 1/2 கப் அளவு அரிசி மாவு சேர்க்குறேன். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு மெஷரிங் கப் எதுவுமே தேவையே இல்லை. நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கப்போ இல்லை டம்ளரோ எடுத்துகிட்டு நான் சொன்னக்கூடிய அளவுகளில் எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே அளந்துக்கோங்க. ஒரே கப்பில் அளந்துக்கோங்க. இப்போ இதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் நல்லா கலந்துகிட்டே இருங்க. ஃபஸ்ட்டு 1 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துருந்தேன், அதுக்கப்புறமா 1/2 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா இது போல் கலந்து விடுங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா கலந்துக்கிறணும். நல்லா கலந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிடுங்க. இது இப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மறுபடிக்கும் ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு கொடுக்கணும். ஒரு 15 நிமிஷத்துக்கு கைவிடாமல் பிசையணும். கையில் கொஞ்சம் போல் நெய் இல்லைனா எண்ணெய் ஏதாவது தடவிட்டு அதுக்கப்புறமா பிசைங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா பிசைஞ்சாச்சு. கையில் கொஞ்சம் போல் நெய் தடவிட்டு இதை சின்ன சின்ன கொலைக்கட்டைகளை நம்ம பிடிச்சி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு உருண்டையாக உருட்டிக்கோங்க, அதுக்கப்புறமா பிடிச்சி வைங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் பிடிக்கணும். நல்லா அழுத்தம் கொடுத்து பிடிச்சி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இதை இப்போ நம்ம இட்லி தட்டில் வச்சு வேக வச்சிடலாம். இட்லி தட்டில் கொஞ்சம் போல் நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவிட்டு ஒவ்வொரு கொழுக்கட்டைகளாக அதில் வச்சுருங்க. உங்கள் இட்லி தட்டு நல்லா பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் 2 கொழுக்கட்டைகள் கூட வச்சிடலாம் ஒவ்வொரு தட்டிலையும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அதில் நம்ம பிடிச்சி வச்சுருக்க கொழுக்கட்டைகளை வச்சு மூடி போட்டு மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கிடலாம். இப்போ பாருங்கள், 15 நிமிஷம் ஆயிடுச்சு. கொழுக்கட்டைகள் சூப்பராக வெந்திருக்கு. இப்போ இதை வெளியில் எடுத்துகிட்டு நல்லா ஒரு பெரிய பிளேட்டில் தனித்தனியாக வச்சுட்டு ஃபேன் காற்றுக்கு கீழே வச்சு நல்லா ஆற வச்சுடுங்க. ஆறுனதுக்கப்புறமா இதை நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.